இன்னைக்கு நம்ம இந்த மல்லிப்பூ பார்க்குறோம். இது மல்லி செடி. இது வந்து குண்டு மல்லி. இது வந்து டேபிள் ரோஸு. டேபிள் ரோஸ்ல நெறைய விதவிதமா இருக்கு. ஆனா நம்மகிட்ட இந்த கலர் மட்டும் இருக்குது இப்போ. இந்த பூ ரொம்ப அழகா இருக்கு. இதுக்கும் மருத்துவ குணம்லாம் இருக்கு. அந்த மருத்துவ குணத்தெல்லாம் நான் அடுத்த வாட்டி சொல்லும்போது சொல்றேன். இந்த டேபிள் ரோஸ்ல என்னென்ன மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து எங்க வீட்டு நரிக்குட்டி. அவரு வெயில்ல கொஞ்ச நேரம் உட்காந்து காயலான்னு சொல்லிட்டு வந்தாரு. இது மருதாணி. நெறைய செடிங்க இருக்குது. அது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணிட்டு, நானு அந்த இடத்துல அழகு பண்ணிட்டு, ஏன்னா ரொம்ப நாள் அத பார்க்காம, பராமரிக்காம விட்டதுனால அப்படியே கிடக்குது. சும்மா தண்ணி மட்டும் ஊத்திக்கிட்டு வரோம். அதனால இதெல்லாம் சரி பண்ணி, ஒழுங்கு பண்ணிட்டு, உங்களுக்காக நான் இதையும் டெலிகாஸ்ட் பண்றேன். இதுல வந்து கத்திரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாமே நம்ம போடுறோம். இப்ப கூட முருங்கைக்கு விதைலாம் வாங்கி வச்சிருக்கேன். அப்புறமா அந்த பதியம் எப்படி போடுறது என்பதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அது சம்பங்கி செடி. நல்ல வெயில்ல வீடியோ எடுக்கிறோம். இது லெமன் கிராஸு. எல்லா கீரைக்கும் உள்ள மருத்துவ குணத்த பத்தி நான் சொல்றேன் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு.